அண்ணாமலை நான் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. அண்ணாமலை நான் வந்து டெல்லியில் இருக்காங்க. ஸோ காலிலேருந்து கண்டினியூஸாக மினிட் பை மினிட் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவர் வந்து நிதின் நபின் பார்க்க போயிட்டார், அமித்ஷா பார்க்க போயிட்டாங்க, மோடிஜி பார்க்க போகிறாங்க, என்னென்னவோ ஏகப்பட்ட அப்டேட்டு பயங்கர பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் அமித்ஷாஜி அவர்களோட அண்ணாமலை நான் சந்தித்த அந்த ஃபோட்டோஸ் வந்துருக்கு. அதுதான் வந்து அத்தன்டிக்கான ஒரு நியூஸு, மற்றது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ என்னலாங்கிறத ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ காலையிலேருந்து முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நேற்று வரைக்கும் வந்து சோர்ஸஸ் அண்ணாமலை நான் வந்து விட போகிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் என்ன நியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை தான் ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிட்டாரு அஃபிஷியலாகவே. சோர்ஸஸ் அப்படியே தூக்கிட்டு நியூஸாகவே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் 5 பக்கம் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, ரெசிக்னேஷன் லெட்ரு. அதில் எல்லாத்த பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி நியூஸ் பரப்ப ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன். ஃபுல் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸும் சரி, தமிழ் நியூஸ் சேனல்ஸும் சரி. எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ணாமலைனா பிஜேபியில் தொடருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஃபீஷியல் அண்ணாமலை நான் பிஜேபியிலேருந்து விலகிட்டாருன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கே அப்படி தோணிட்டு இருக்குங்கிறதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லிடுறேன். முதல் விஷயம், அண்ணாமலைனா அவ்வளோ பெரிய அசெட். அதாவது நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்டில் அவரால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் அவர் மகாராஷ்டிராவில் போய் கம்பெயின் பண்ணார், டெல்லியில் கம்பெயின் பண்ணார். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியன், ஒரு லீடர், ஒரு கேம்பெயினர்லாம் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் வந்து இப்போ நான் ஒரு 10-12 வருஷமாக 13 வருஷமாக கம்பெனி நடத்துகிறேன் என்னோடய ஃபேர்மு. இந்த 13 வருஷம் அனுபவத்துலேயே எனக்கு தெரியும் ஒரு ரிசோர்ஸை நம்ம இழக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நஷ்டம், நம்ம கம்பெனி எவ்வளோ தூரம் பின்தக்கி கொண்டு போயிடும். அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் மிச்சம், எவ்வளோ வளருவோங்கிறது ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு தெரியும். ஒரு ரிசோர்ஸை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது. நான் வந்து பச்சா, இவங்க வந்து நாட்டை ஆள்றவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸை விடுறது, அவங்க என்ன வெளியிலேருந்துலாம் போய் ஆளை தூக்கிட்டுறாங்க. இப்போ சச்சின் பைலட் மாதிரி மற்ற கட்சிகள்லாம் இப்போ ஹிமந்தா பிஸ்வா சர்மாலாம் மற்ற சிஎம்ஏ தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. கம்ப்ளீட் ஆப்போசிட் ஐடியாலஜியில் இருந்தவங்களையே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கன்வெர்ட் பண்ணி கூட்டு வராங்க. அப்படிங்கும்போது நம்மளை நம்பி வந்துருக்காங்க. இப்போ மோடிஜி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அந்த இன்டர்வியூ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், இவர் எவ்வளோ பெரிய படிச்சு IPS படிச்சிருக்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லான கரியரில் இருக்கார், அவர் வந்து அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, அதுவே பெரிய விஷயம். அவர் டிஎம்கே போனால் அவரோட அரசியல் கரியரே சக்ஸஸ். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் பிஜேபியில் வந்து சேர்றாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். மக்கள் வந்து பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஆள் வந்து பிஜேபியில் சேர்றாருன்னு சொல்லிட்டு. அதாவது மோடிஜியே வந்து பிஜேபியை குறைச்சி சொல்கிறார். அது தமிழ்நாட்டில் குறைச்சி எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அதனால் மோடிஜி சொல்கிறாரு, அண்ணாமலை மாதிரி போன்றவங்க பிஜேபிக்கு வராங்களேன்னு மக்கள் பார்ப்பாங்களாம். எப்படி சொல்கிறாரு பாருங்களேன், அவர் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறாருன்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும், அதாவது என்னென்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது, அது தெரியும். இவருக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை விட்டுட்டு இவர் பிஜேபிக்கு வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரியும். இவர் வேலை பண்ணியிருக்க தெரியும். ஏன்னா பாராளுமன்றத்தில் வச்சு மோடிஜி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நம்ம 18% வாங்கியிருக்கோம்னு சொல்லி. பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு எடுக்காதனாலும் அவர் கிரெடிட் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பக்காவாக தெரியும் இவரை பற்றி, இவரால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாஜகங்கிறது தெரியுது. இது ஒன்று. இன்னொன்று, இவருமே வந்து இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டார். கடைசி லெக்கில் கூட இவருக்கு பிடிக்கலனாலும் EPCM ஆக்குன்னு சொல்லி பேசுகிறார். அப்போ இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி ஆகிட்டார்ல. 26 எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணிட்டார்னா, தற்குறி எடப்பாடி நீங்கள் வந்து தூக்கி எறியப்படுவீர்கள், 4வது இடம் கூட உங்களுக்கு கிடையாதுன்னு திட்டின ஒருத்தரை CM ஆக்கிறதுக்கு உயிரை கொடுத்து எல்லோரும் வேலை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அவரோட ஸ்டாண்டில் இருந்து கட்சிக்காக. அப்போ இவ்வளோ காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பேசியாச்சு. அப்போ இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்போது 26ல் வர பொசிஷனோட இப்போ பெட்டரான பொசிஷன் தான். இப்போ 26ல் ஒருவேளை பிஜேபி ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு ஏடிஎம்கேயும் வந்து எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ அப்படி இருந்தால் கூட அண்ணாமலை நான் தப்பு பண்ணியிருந்தாரோன்ற மாதிரி கேள்வி வரும். இப்போ எல்லாருக்கும் அண்ணாமலை தான் கரெக்டாக பண்ணாருன்ற மாதிரியான பேச்சு இருக்குது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அண்ணாமலை நான் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு. அப்போ பிஜேபிக்குள்ளேயே ஒத்துப்பாங்க. அப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கிற டயத்தில் இவர் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு பார்ட்டிக்காக. இப்போ வந்து அவருக்கு தகுந்தாப்பில் அந்த பார்ட்டியை மாற்றுறது தானே ஈஸி. அப்போ இப்போ அது பண்ணுறது தான் வந்து லாஜிக்கல். இப்போது அதனால் வந்து எனக்கு என்னென்னா, இந்த எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிஜேபியில் தொடர மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் நியூஸ்லாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நியூஸையும் நம்ப முடியாது, இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்கிற மாதிரி கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மோடிஜி அமித்ஷாஜி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி விட்டு வெளியே போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறவர் கூட பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை. ஐ கேனாட் ரீட் தட் வே. பட் இப்போ நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு 2 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நிதின் நபின் அவர்களை பார்க்குறாங்க, BL சந்தோஷ் அவர்களை பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனால் எந்த ஃபோட்டோஸும் வரல, எந்த அஃபிஷியல் நியூஸும் வரல, எதுவுமே நம்மளுக்கு வந்து கிராஸ் செக் பண்ணி நிஜம் தான் இவங்க சொல்கிறது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் கடைசியில் சாயந்தரம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அண்ணாமலை நான் வந்து அமித்ஷாஜி அவரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
2 ஃபோட்டோ அது வந்து அமித்ஷாஜி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த புக் வந்து பாரதியார் படம் போட்ட புக்காக இருக்குது. அதை அமித்ஷா அவர்களும் சிரிச்சுக்கிட்டே தான் வாங்குறாரு. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப அன்செட்லிங் இருந்துச்சு, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மேலே வெறுப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அண்ணாமலை அவர்களோட அரசியல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அண்ணாமலை தனியாக பார்ட்டி ஆரம்பிக்க போகிறாரு, ரொம்ப சந்தோஷம்னு பயங்கர ஒரு சிலர் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து வெளியே வந்து என்னன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா. ஸோ குழப்பமாகவே இருந்துச்சு. அந்த குழப்பமான சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட சிரித்து நிற்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அப்பாடா ஓகே, இவங்கெல்லாம் ரொம்ப கற்பனை பண்ணி கட்டுக்கதை விடுற அளவுக்கு எதுவும் தப்பாலாம் எதுவும் இல்லை, தேர் இன் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ ஒன்று ராகுல் சிவசங்கர் அவர்கள் வந்து அவர் தான் வந்து இதோட டைம்ஸ் நவோடைய எடிட்டர், சீஃப் எடிட்டர் நினைக்கிறேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் என்ன வீடியோ போட்டிருந்தாருன்னு சொன்னால், அண்ணாமலை நான் வந்து ஒரு ப்ரைவேட் கேபில் போகிறாரு, எதுவும் கான்வாய் இல்லை, எதுவும் வந்து அவருக்கு கூட இருக்கிற கார்ட்ஸ்லாம் இல்லை, பொதுவாக 2-3 வண்டியில் போவாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒரு ப்ரைவேட் கேபில் போகிறாரு, அவ்வளோ ஹம்பிளான ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லி பாராட்டி போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த டோட்டல் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த டோட்டல் டிஸ்கஷனில் ஆனந்த் நரசிம்மன் அப்படின்னு ஒரு ஆங்கர், அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நேற்று ஒரு டிபேட் ஒன்று நடத்தினது. ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் அப்புறமா வந்து டெல்லி ராஜகோபால் அவர்கள் எல்லாத்தையும் குறைச்சி பேசியிருந்தாங்க. அப்போ ஆனந்த் நரசிம்மன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அது பெரிய ஒரு ரெவலேஷனாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அவர் தமிழ்நாட்டில் வந்து 2026 எலெக்ஷன் அப்போ அண்ணாமலை என்னன்னா ஒரு பேட்டி எடுத்தார். அவர் என்ன பேட்டி எடுத்தார்ன்றதும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபுல் பேட்டியும் தமிழாக்கம் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அப்போ நேற்றுள்ள டிபேட்டில் ஆனந்த் நரசிம்மன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறமா 2026 அண்ணாமலை என்ன எடுத்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் தி ரெக்கார்டாக அண்ணாமலை அவர்கிட்ட ஒன்று சொன்னாராமா. என்ன சொன்னார்னா, ஜி நான் சொல்கிறது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா அதை நடக்க போகுது, ஸ்டக் ஆகும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, விஜயோட டிவிக்கே தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு 2026 எலெக்ஷன் அப்போ. அதை சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா அப்படியே நடந்திருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டில். ஏன்னா அவங்க ஜெயிக்கவும் இல்லை, அண்ணாமலை நான் சொன்ன மாதிரியே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து வந்திருக்கிறாங்க. பல பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கணிக்கல, பல பொலிட்டீஷியன்ஸ் கரெக்டாக கணிக்கல. ஆனால் அண்ணாமலை வந்து கரெக்டாக கணிச்சு என்கிட்ட சொன்னார். எனக்கு ரிசல்ட் பார்க்கும்போது என்ன இப்படி பயங்கரமாக புரிஞ்சு வச்சுருக்காரு தமிழ்நாட்டை அப்படின்னு நான் நினச்சேன் அண்ணாமலை பற்றின்னு சொல்லிட்டு ஆனந்த் நரசிம்மன் அவர் டிவியில் சொல்கிறார். சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஜேபி தான் வந்து அண்ணாமலைக்கு பயங்கரமாக ஆதரவாக இருந்தாங்களே, அவரை வந்து திடீர்னு பிரசிடென்ட் ஆக்கினாங்களேலாம் அந்த டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆனந்த் ரங்கநாதன் அவர்களும் சொன்னார், இந்த மாதிரி இல்லை பிஜேபி தான் வந்து அண்ணாமலைக்கு காலை வாரிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த ஆங்கர் சொல்கிறாரு, நான் வந்து 2026 கேம்பெயின் எலெக்ஷன் நடந்துட்டு நான் போயிருந்தேன் இல்லையா, 2026 கோயம்புத்தூரில் ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ. ஆனால் கோயம்புத்தூரில் எங்கேயுமே நீங்கள் பிஜேபி கொடியவே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கோயம்புத்தூரில் இருந்துச்சு. 24 அப்படி தான் இருந்தது. எப்படி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ இருந்தும் ஒரு பிஜேபி கொடி கூட இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த எம்எல்ஏ மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா? அப்போ பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ ஓப்பனாக ஒரு நியூஸ் ஆங்கர் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாரு, ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டாரு. அது ரொம்ப பேர் கவனிக்கல அந்த விஷயத்தை. நான் ஆக்சுவலாக அந்த கிளிப்பும் நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். For those who are asking me what happened in Coimbatore, the one constituency where the BJP had an MLA, not a single BJP flag was flying and nobody questioned that MLA. So let me also tell you that in 2024 that's what happened on ground. So who hurt the party from within? The party has to introspect, Mr. Rajagopalan, and this has been brought up because of that. இந்த ரெண்டு விஷயங்களும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு அண்ணாமலை என்னன்னு அவர் இருக்கிற மாதிரி. அது என்னென்னு அவர் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை டெல்லியில் இப்போ அவர் போயிருக்கும் போது எடுத்த ஃபோட்டோவான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் பேசியிருப்பாங்க. ஸோ பழைய ஃபோட்டோ தான் எடுத்து போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஷைசாத் ஹிந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யங் டைனமிக் பொலிட்டீஷியன் டெல்லியில், அவர் வந்து அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசிகிட்டு இருக்கார். அந்த மாதிரி பயங்கர குளறுபடி, பயங்கர யூகங்கள் எல்லாரும் மத்தியிலையுமே, அதாவது பிஜேபிக்குள்ளே பிஜேபிக்கு வெளியேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பெரிய நேஷனல் டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இப்போ வந்து மோடிஜி பார்க்க போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் 1 நாள் 2 நாள் அண்ணாமலை நான் கன்னியூஸ் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இது தவிர இன்னும் 1008 ரூமர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஸோ அடுத்து என்னென்ன அப்டேட் வருதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி உள்ள அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை டெல்லி போயிட்டார், அமித்ஷா அவர்களையும் சந்திச்சாச்சு. என்னங்கிறத அவர் தான் வந்து வெளியே வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட யோகங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்டே அப்டேட்டட். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.